Motorola வந்து Edge அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வர மே 12ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லான்ச்சுக்கு முன்னாடியே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல ஃப்ரண்ட் சைடுக்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே, அதாவது OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது HDR10 சப்போர்ட்டோட. இது போக 10 பிட் கலர் சப்போர்ட்டும் இருக்குது. DCP3 கலர் ஸ்பேஸோட சப்போர்ட்டும் இதில் வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. சென்டரில் பஞ்ச் ஹோல் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 778G ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 642L அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகிற மொதல் ஸ்னாப்ட்ராகனோட 778G ப்ளஸோட ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 26வது ரேங்க் வருது ஓவரால் ப்ராசரில். அதுவே கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு B கிரேட் கிடைக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். இப்போ ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் கூட இதில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 ஸ்டோரேஜில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோன் Android 12 OSல MyUX இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, இது f1.88 அப்பர்ச்சரில் வருது, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 118 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். மேலும் இதே கேமராவில் 2.5 சென்டிமீட்டர் வரையும் மேக்ரோ ஷாட்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. மூணாவது கேமராவாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மேலும் பிரைமரி கேமராவால் 4K வீடியோ 60 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமரா. அதே ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.25 அப்பர்ச்சரில் வருது. இந்த ஃப்ரண்ட் கேமராலையும் நமக்கு 4K வரையும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரி சப்போர்ட்டும் வருது. இந்த ஃபோனுக்கு IP52க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டாக லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனுக்கு முக்கியமான விஷயம் 5Gக்கான SNSS சப்போர்ட் வருது. அதாவது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்டி NFC மாதிரி சப்போர்ட்டும் வருது. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. மேலும் முக்கியமான விஷயம் இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 மில்லிமீட்டர் தான் வருது. அதாவது உலகத்திலே ஒல்லியான 5G ஸ்மார்ட் ஃபோன் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஃபோனோட சேல் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறதாக இருக்காங்க. இதோட பிரைசிங் மற்றும் பயனுள்ள லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லான்ச்சுக்கு அப்புறம் அந்த லிங்க்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோலாவோட Edge என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ணுவாங்க, மேலும் இது ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.